பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை சங்கீதம் 5வது அதிகாரம் 12வது வசனம். கர்த்தாவே, நீர் நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்ளுவீர். கர்த்தர் நீதிமானை ஆசீர்வதிக்கிறார். 11வது வசனத்தை வாசிக்கும்போது, உம்மை நம்பி இருக்கிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து எந்நாளும் கெம்பீரிப்பார்களாக. நீர் அவர்களை காப்பாற்றுகிறீர். தேவனை நம்புகிற ஒவ்வொருவரும் சந்தோஷத்தை அடைகிறார்கள். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அவர்களை காப்பாற்றுகிறாராம். என அன்பானவர்களே, நாம் தேவனை நம்புகிற காரியம் என்ன? இந்த நாளில் நீங்கள் தேவனை எந்த காரியத்திற்காக நம்புகிறீர்கள்? வேதம் சொல்லுகிறது, நீங்கள் தேவனிடத்தில் நம்புகிற காரியத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். நீங்கள் பிலிப்பியர் 4வது அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து வாசிப்பீர்களேயானால், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். Glory to God. நீங்கள் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். நீங்கள் தேவனுக்குள் மகிழ்ச்சியாக இருப்பது தான் உங்களுடைய பலனே. வேதத்தில் வாசிக்கும் பொழுது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் என்ன செய்யுங்க? தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். நீங்கள் தேவனுக்கு உங்கள் காரியங்களை தெரியப்படுத்தும் பொழுது வேதம் சொல்லுகிறது, தேவ சமாதானம் உங்களை காத்து கொள்ளணும். அப்ப காரியங்களை குறித்து நீங்க கவலைப்படுகிறது அல்ல. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ ஒன்றுக்கும் கவலைப்படாத, என்னிடத்துல அந்த காரியத்தை ஒப்பு கொடுத்து விடு, நான் உன்னை காப்பாற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். Glory to God. 9வது வசனத்தில் வாசித்தீங்கன்னா, என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிற எவைகளோ அவைகளையே செய்யுங்கள். அப்போ நீங்கள் தேவனிடத்தில் கேட்ட சத்தியம், தேவனிடத்திலிருந்து பெற்ற காரியங்கள், அவைகளையே நீங்கள் சிந்திக்கும்போது, அவைகளை நீங்கள் செய்யும் பொழுது என்ன நடக்கும்? தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தில் ஆளுகை செய்யும். ஒன்று, தேவனிடத்தில் நீங்கள் செபிக்கணும். 2வது, கேட்ட சத்தியத்தின்படி நீங்கள் செய்ய ஆரம்பிக்கணும். இந்த 2ஐயும் நீங்கள் செய்துட்டீங்கன்னா உங்கள் இருதயத்தில் என்ன வந்துடும்? சமாதானம் வந்துடும். அப்போ ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் செய்கிற காரியத்தை உங்களால் என்ன செய்ய முடியும்? அவைகளை பார்க்க முடியும். 1 பேதுரு 5வது அதிகாரம் 7வது வசனத்தில் வாசிக்கும்போது, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் என்ன செய்யுங்க? அவர் மேல் வைத்து விடுங்கள். நம் ஆண்டவர் நம்மளை விசாரிக்கிறவருங்க. நீங்கள் தேவனிடத்தில் இந்த காலை வேளையில் என்ன காரியத்தை ஆண்டவரிடத்தில் சொல்லுகிறீங்களோ, நீங்கள் சொல்லுகிற காரியத்தை கர்த்தர் விசாரித்து உங்களை காப்பாற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு அன்பானவர்களே, தேவன் நம்மை காப்பாற்றுகிறவர் மாத்திரமல்ல, ஏதோ ஒரு சமாதானம் இல்லாத நிலையில் இருக்கிற உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய தேவ சமாதானம் இந்த காலை வேளையில் கடந்து வரும். Glory to God. அவர் நம்மை விசாரிக்கிறவர். 2வது, நீங்கள் ஒன்று செய்யணும். நீங்கள் எந்த காரியத்திற்காக தேவனிடத்தில் நம்புகிறீங்களோ அந்த காரியத்தில் எப்படி இருக்கணும் அப்படின்னா, விசுவாசத்தில் நீங்கள் உறுதியாக இருக்கணும். அப்போதான் பிசாசை எதிர்த்து நிற்க முடியும். நீங்கள் விசுவாசத்தில் நிற்கலை அப்படி இல்லைன்னா, பிசாசானவன் எப்பொழுதுமே நமக்கு வருகிற நன்மையை அவன் தடை செய்வதற்கு முயற்சி செய்வான். தேவன் நமக்கு செய்கிற காரியங்களை தடுப்பதற்கு அவன் முயற்சி செய்வான். அப்போ எந்த சூழ்நிலையிலையும் கர்த்தர் மேல் வைக்கிற நம்ம நம்பிக்கையில் எப்படி இருக்கணும்?
உறுதியாக இருக்கணும். செபிப்போமா? பரலோக பிதாவே, இந்த காலை வேளைக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளில் ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொருவரும் அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுகிறோம். எல்லாவற்றையும் உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. நீர் எங்களை பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்ளும். எங்கள் ஒவ்வொருடைய சிந்தையிலையும் இருதயத்திலும் சமாதானம் கடந்து வரும்படி நான் செபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் எங்கள் ஒவ்வொருவரை நீர் காப்பாற்றுகிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.